டேய் ரெடி 5 பேர் லைன்ல இருக்கோம். ஹலோ 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 என்னடா ஹலோ எதிரொலிச்சுட்டே இருக்கு. டேய் எதிரொலியல்ல ஒலி ஒலியல்ல 5 பேரும் பேசுறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசணும், ஒரே சமயத்துல பேசக்கூடாதுடா. படிச்ச முட்டாளுங்களா. ஓகே. ஆற்றுப்பாலத்திற்கு அடியில் இளம் பெண் பிணம். கொலையாளி யார்? போலீஸ் வலைவீச்சு. ரொம்ப சீரியஸா போலீஸ் பாலத்துக்கு அடியில பல் தலைக்கு துப்பிட்டு இருக்காங்களா? ஐம் சாரி, துப்பு தலைக்கு தேடிட்டு இருக்காங்களா? என்னடா ராம் உனக்கே எப்படி இந்த நாய்ப்பிள்ளை இருக்குது? வாய் உலர்தானே எங்களுக்கு எப்படி? ராம் அவங்களுக்கு எப்படி பாடி கிடைச்சிருக்கும்? நாம திரும்பி போய் பார்க்கும்போது பிரிட்ஜ் கடையில பாடி இல்லையே. பேப்பர்ல பார்த்தேன் somebody surrendered. ஒருவேளை இந்த பாடியை போய் சரண்டரா இருக்குமோ? போலீஸ்காரன் பத்திரிகையில எதுக்கு நியூஸ் கொடுத்திருக்கான் தெரியுமா? கொலகாரன் இதை படிச்சுட்டு பதறுவான் வளருவான்னு தான். நீ வளராத, தப்பு பண்ணாத. ஏண்டா ஏதோ வெளியாள பத்தி பேசுற மாதிரி பேசுறே. கொலை பண்ணதே நீதானே. நாயரே, டெலிபோன்ல செருப்பால அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இப்படி பேசுற. உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னா இப்பவே நடக்கும். ஒரே பாடியை போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் பண்ணுவாங்க. மாட்டி போட்டா லைஃப் வந்து பண்ணட்டு மேடா. நாம என்ன அவளுக்கு விஷம் கொடுத்தா கொலை பண்ணோம்? இல்ல கேக்கத்தான் கொடுத்தோம். நம்ம மாட்டிக்க போறோம். என் பையனுக்கு ஹார்ட்ல தோளா. ஐயோ டேய், கூடிய சீக்கிரம் நாயரி ஒரு நல்ல பிரிட்ஜா பார்த்து தள்ளிடணும். நாம எதுல தப்பிச்சாலும் அந்த ஸ்டூபிட் ரெடியால மாட்டிப்போம். போய் விசிட்டிங் கார்டை மேகிட்ட கொடுத்துருக்கானேடா. மேகி தான் கார்டை முழுங்கலையே. அப்ப போஸ்ட்மார்ட்டம்ல கார்டு தெரியாதே. குபே விசிட்டிங் கார்டு ஜாக்கெட் குள்ளேயே இருக்கு. போஸ்ட்மார்ட்டம்ல ட்ரெஸ் எடுத்தோம்னா பளிச்சுன்னு தெரியும்.